Hi friends, welcome to my channel. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைமு ஃப்ரண்ட் டு பேக்கு எப்படி மார்க் பண்ணுறது நான் சொல்லிட்டு பாருங்கள். இந்த கோடுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் நம்ம லாஸ்ட்லேருந்து நமக்கு ஹைட் எவ்வளோ வருது நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி சென்டரில் ஒரு கோடு, அப்புறம் ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் இந்த லைன்லேருந்து இந்த கடைசி வரையும் நம்ம எவ்வளோ வரும்ன்ட்டு நம்ம போட்டு எனக்கு இந்த ஃப்ரண்ட் 14 வந்திருக்கு, பேக் சைடு 16 வந்திருக்கு. அப்புறமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்னென்னா ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சென்டரில் லைன் போட்டிருக்கோம். அங்கே டீப் லென்த்து 2.5, அப்புறம் ஷோல்டர் பாயிண்ட் 3.5 வருது. அப்புறம் ஆம்கோல் 5.5 வருது அவங்களுக்கு. அதனால் நான் அங்கே 5.5 போட்டிருக்கேன். போட்டு நான் கர்வ் வளைஞ்சிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் டாட்ஸு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல்லையும் அங்கே 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கணும். இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த வளைவு வரதுக்கான 1 இன்ச்சு நம்ம டிஸ்டன்ஸில் இது ட்ரா பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம அந்த ஷோல்டர் ஆம்கோல்கிட்ட 3.5 அளவு எடுத்துக்கணும். அப்புறம் உக்ஸ் பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு 2.5 வரணும். அப்புறம் அங்கேயும் கீழேயும் அவ்வளோ தான், செஸ்ட்டுக்கு கீழேயும் 2.5 வரணும். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணும்போது 4 பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு 1 இன்ச்சு நம்ம கேப் விட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.